குமரன் அவர் வந்து குமரனிடம் ரூபாய் 600 உள்ளது. அதனை விமலா மற்றும் யாழினிக்கு இடையில் 2:3 என்ற விகிதத்தில் பகிர்ந்தளிக்கிறார் எனில் இருவரில் யாருக்கு பணம் அதிகமாக கிடைக்கும் எவ்வளவுன்னு கேட்கிறாங்க. யாருக்கு அதிகம் அப்படிங்கறத டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சா போதும். ஏன்னா ஆப்ஷன்ஸ் பாருங்க அப்படிதான் கொடுத்துருக்காங்க. விமலாக்கு அதிகமா யாழினிக்கு அதிகமா அப்படின்னு பார்த்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எவ்வளோன்னு பார்ப்போம். 2:3 அப்படி பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இருக்கவங்க யாரு? விமலா. ரெண்டாவது இருக்கவங்க யாழினி. யாழினிக்கு தான் கண்டிப்பா அதிக பணம் போகும். ஏன்னா அவங்க தானே 3 பங்கு இருக்காங்க. விமலா வந்து 2 பங்கு தான் இருக்காங்க. வித்தியாசம் பார்ப்போம். ரெண்டையும் கூட்டினோம்னா 5. ஒரு பங்கு முதல்ல என்னன்னு தெரிஞ்சுப்போம். ஏன்னா இருவருக்கும் இடையிலான வித்தியாசம் என்னது? ஒரு பங்கு தான். அந்த ஒரு பங்கு தான் இந்த ஆன்சரா இருக்கு. இந்த 4ல வந்து ஒரு பங்கு என்னன்னு கண்டுபிடிச்சா நம்ம ஆன்சர் டிக் பண்ணிடலாம். மொத்தம் 5 பங்கு கட் பண்ணோம்னா 12, 120. அப்போ ஒரு பங்குங்கிறது 120. ஸோ முதல் 2 ஆன்சர் நம்ம தப்பாயிரும். 120 2 ஆப்ஷன்ல தான் இருக்கு. யார் அதிகம் பாருங்க? விமலா, யாழினி. யாழினி தான் 3 பங்கு. யாழினி தான் அதிகம். ஸோ யாழினி கெட்ஸ் ₹120 மோர் தென் விமலா. யாழினிக்கு விமலாவை விட ரூபாய் 120 அதிகம் கிடைக்கும். 120 கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி.